ஸோ நம்ம சேனலில் ஒரு சின்ன அன்பாக்சிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்றதை வந்து பார்த்துருவோம். ஸோ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுவோமா? ஸோ உள்ளே இன்னொரு பாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அந்த சின்ன பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். ஸோ firebolt டாக் 2 ஃபுல் டச் டிஸ்பிளே ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ உள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கொரியர்லேருந்து ஒரு சின்ன பில்லு வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஓரமாக வச்சுருவோம். ஸோ firebolt-லேருந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டியோட இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த பாக்ஸை சுற்றி வேறு என்ன இருக்குன்றதை வந்து பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. மெட்டல் கேஸ் பாடின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹார்ட் ரேட் ட்ராக்கிங்கும் வந்து இருக்குது. இதில் வந்து 60+ ஸ்போர்ட்ஸ் மோடும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபா வர மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்துருக்கு, மேனுவல் வந்துருக்கு, வாரண்டி கார்டு இருக்குது, சார்ஜிங் கேபிள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்ன? ஸோ பார்த்திங்கன்னா அதோடைய டிஸ்பிளே சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1.28 இன்ச்சஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ SpO2 மானிட்டரிங்கும் வந்து இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இதில் இருக்கிற ஆக்சிஜன் லெவலில் வந்து காட்டுற மாதிரி வந்து இருக்கும் போல் வாட்சில். ஸோ இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிடுவோம். அந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன வாட்செல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வாட்ச். என்னுடைய வீட்டில் என்னுடைய அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த ஃபஸ்ட்டு வாட்ச்சு. அதுக்கு முன்னாடி நான் வந்து நிறையா வாட்சஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த வாட்செல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஒரு 2 நாள் அதுக்கு மேலே வந்து இருக்காது அந்த வாட்ச். என்ன ரீசன்டாக எனக்கு கொஞ்சம் வேர்க்கும். அதனாலே அந்த வாட்ச் வந்து ஓடாமல் போயிடும், அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிரும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு வாட்செல்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் தான் வந்து வாங்கணுன்ற மாதிரி ரொம்ப நாளாக வாட்ச் வந்து வாங்கி தரல. ஸோ அண்ணன் வந்து ஆல் இண்டியா டூர் போயிருந்தார். அப்போது எனக்கு இந்த வாட்சை வந்து வாங்கி வந்து கொடுத்தாரு, கிஃப்டாக வந்து கொடுத்தாரு. ஸோ என்ன பிராண்டுன்னா டைமெக்ஸ் அயன்மேன் சீரீஸில் வாங்கின வாட்ச். நான் 7th படிக்கிறப்போ அந்த வாட்சை வந்து அண்ணன் வந்து ப்ரெசண்ட் வந்து பண்ணார். கிட்டத்தட்ட என்னுடைய காலேஜ் லைஃப் முடிகிற வரைக்கும் இந்த வாட்ச் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிருந்தேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ஒரு சில ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இன்னமும் அந்த வாட்சை வந்து வச்சுருக்கேன்ற மாதிரி வந்து கேட்டு சிரிப்பாங்க. இப்போ கூட என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் இதை இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன். இன்னமும் இந்த வாட்சை நான் தான் வச்சுருக்கேன், இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது, பேட்ரி மாற்றினா ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வாட்ச், டைமெக்ஸ் அயன்மேன், அண்ணன் வாங்கி கொடுத்தது. ஸோ என்னுடைய அடுத்த வாட்சும் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் வாட்ச் தான். எனக்கு எப்போயுமே வந்து டிஜிட்டல் வாட்ச் தான் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்தும் பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் வாட்ச் தான் வந்து வாங்கினேன். கேஷ்யூன்ற பிராண்டில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த வாட்ச் ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, என்னுடைய ஃபஸ்ட் மந்த் சேலரியில் இந்த வாட்ச் வந்து வாங்கினேன். அப்போது இந்த வாட்சில் வந்து வேறு என்ன ஃபீச்சர் வந்து இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து டிஜிட்டல் வாட்ச். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் டயல் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து அனலாக் வாட்ச் மாதிரியே ஆனால் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ் எல்லாம் வந்து காட்டியிருப்பாங்க.
இதில் வேறு என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்திங்கன்னா, மொத்தம் வந்து 5 டைம் ஜோன் வந்து காட்டும். டைம் வந்து காட்டும். இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணோம்னா, இப்போ அமெரிக்காவில் என்ன டைம், இங்கிட்ட சிங்கப்பூர் இந்த பக்கம்லாம் என்ன டைம்ன்ற மாதிரி வந்து அதே வந்து காட்டும். ஸோ இந்த வாட்ச் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஒரு 7 வருஷம் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வாட்சை வந்து 7-8 வருஷம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ அந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் வந்து இருக்குது. ஸோ டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, வேறு என்னெல்லாம் இருக்குன்றதை வந்து பார்ப்போம். ஸோ பாக்ஸை ஃபுல்லாக எடுத்தாச்சு. சில கூப்பன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூப்பன்ஸும் வாரண்டி கார்டும் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சரி பார்ப்போம், அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து சார்ஜிங் கேபிள்னு நினைக்கிறேன். வாட்சை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக வந்து கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் firebolt டாக் 2 உடைய ஸ்மார்ட் வாட்ச் இதுதான். ஓகே, நல்லா தான் இருக்குது. நான் வந்து பிளாக் ஸ்ட்ராப் வந்து கிடைக்கும்னு நினச்சேன், கிடைக்கல. ஸோ க்ரீன் கலர் ஆர்டர் போட்டிருந்தேன். பார்க்க நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பக்கிள்ஸ் வந்து அவங்க பாக்ஸில் போட்டிருந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் வாட்சை. ஸோ டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, 1.5 இன்ச்சுன்னு நினைக்கிறேன் டிஸ்பிளே வந்து. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சென்சார்லாம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து சார்ஜிங் பாயிண்ட்னு நினைக்கிறேன், இந்த 2 புள்ளியாக இருக்கிறது. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் இந்தந்த விஷயங்கள் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்டா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேணும்டா யூஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்சோடைய ஃபீச்சர்ஸை பற்றி நான் வந்து இன்னொரு வீடியோ ரிவ்யூ மாதிரி கூட வந்து போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.